சர்ச் இந்த ஆராதனையிலே உங்களை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இதுதான் உங்களோட முதல் முறையாக நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். சர்ச் இன்றைக்கு நம்மளுக்கு ராபோஜனை ஆராதனை நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களோட பந்தையை ஆயத்த பண்ணி வையுங்கள். Church, for it's written in the book of Psalms 150 verse 6, let everything that has breath worship the Lord. So shall we all come together and worship the King of Kings? Shalom Church, உங்கள் அனைவரும் இந்த மாணவரை இந்த ஆன்லைன் ஆராதனை சந்திப்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்கள் இருக்கிற இடங்களை உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிப்போம். Come on. சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட அவரை ஆராதிப்போம். Amen. அவர் வல்லமை ஆவியானவராய் இருக்கிறார். Amen. அற்புதங்கள் செய்கிறவராய் இருக்கிறார். Come on. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானை கோட்டைய முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானை கோட்டைய முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனி ராஜ்யம் எழும்பி கற்ற வல்லமை தாருமே. தேவனி ராஜ்யம் எழும்பி கற்ற வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்வுமை மகிமை படுத்துவேன். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்வுமை மகிமை படுத்துவேன். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. துயாவியே மக்கு ஆராதனை. துணையாளரே மக்கு ஆராதனை. துயாவியே மக்கு ஆராதனை. துணையாளரே மக்கு ஆராதனை. வானபிதாவே மக்கு ஆராதனை. வழிகாட்டியே மக்கு ஆராதனை. வானபிதாவே மக்கு ஆராதனை. வழிகாட்டியே மக்கு ஆராதனை. ஹே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே மக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே மக்கு ஆராதனை.
ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஹே ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுமாம், காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. We thank you Jesus, உமக்கே ஆராதனை. We thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, உமக்கே மற்றும் ஆராதனை. உம்மோட மகிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We thank you Jesus. 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறாரோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் சொன்ன தேவனே, இந்த மாலை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா மகிமை, உமக்கு எல்லா கனமும் செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. Thank you Lord. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. சொல்லுமா, ஒரு மகிமை, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவர் முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிப்போம். அவர் மற்றும் அவரோட மகிமை. Oh, we thank you Jesus. We bless your name. உம்மோட பிரசன்ன ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,
மகிமை ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமை ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமை ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க சொல்லுமா என் பேச்சில என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க We thank you Jesus We thank you Lord ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் ஆவியானவரே We thank you Jesus Shadadada masekriana Hiriana masekrion tonomo siriana ஆவியானவரே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர் 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 ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமை ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நீர் வந்தால் போதும் எல்லாம் மாறுமே ஆவியே வாருமே ஆவியே வாருமே ஆவியே வாருமே ஆவியே
எல்லாம் மாறுமே. உம்மை உயர்த்துகிறோம். We thank you Jesus. நன்றி தேவனே, இந்த மாலவல்லை உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலவல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேசங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியா ஸ்கிரீனுக்கு நேராக நம்மளை கரங்களை உயர்த்தணுமா, நம்ம இப்படியா கொடுக்கப்பட்ட மலேசியா தேசத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். தேவனே, இந்த மாலவல்லை எங்களோட மலேசியா தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் இந்த தேசத்தில் வைத்ததுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலவேல கூட தேவனே இப்படியாக நீங்கள் ஆண்டவரே இப்படியா அந்த மலேசியா தேச ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. From the north to south, east and west of Malaysia, Father, we speak a new revival. ஒரு புதிய எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு புதிய மலேசியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா நீதியிலும் ஆண்டவரே இப்படியாக தேவனே உம்முடைய கரம், தேவனே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய எழுப்புதல் எங்களோட தேசத்தில் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாலவேல மலேசியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த மாலவேலை கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேல் தேசம் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லணுமாக. இந்த மாலவேலை உம்முடைய சமாதானம் இஸ்ரேல் தேசம் மேல் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தேவனே இஸ்ரேல் தேசம் மேல் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலவேலை தேவனே Lord bless our land of Israel. ஆண்டவரே, தொடர்ச்சியாக பாலும் தேனும் ஒரு தேசமாக நீங்கள் இன்னும் மேன்மையாக உயர்த்தி வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாலவேலை கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோபார் மாநிலத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Come on church, நீங்கள் இருக்கிற இடங்களே, நீங்கள் இருக்கிற தாமான்ல, நீங்கள் இருக்கிற நெய்பர்ஹுட்காக இந்த மாலவேலை ஜெபிங்கள். Come on, let's intercede for our areas, our individual places காக ஜெபிப்போம். Father, we thank you. ஆண்டவரே, இந்த மாலவேலை கூட ஜோபாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தப்ராவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிளாங்கிண்டாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உளுத்திராம்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பசைக்குடங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சுத்தி இருக்கிற இந்த ஜோபார் இருக்கிற ஒவ்வொரு தாமான் எஸ்ஸர் கம்பம் பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை கேளுங்கள், ஜாதிகள் எல்லையை உமக்கு சொந்தமாக்குவேன் சொன்னமாக இந்த மாலவேலை நாங்கள் கேட்கிறோம். தேவனே, இப்படியாக நீங்கள் ஆண்டவரே இந்த ஜோபார் மாநிலத்தில் நீங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய அக்கினி, ஒரு புதிய எழுப்புதல் எங்களோட தேசத்தில், எங்களோட பட்டணத்தில் தேவனே காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இப்படி ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலவேலை எல்லா துதி கன மகிமை உம்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Hallelujah. We thank you Jesus. நீங்கள் காணிக்கையும் தசம்பாகத்தையும் கொடுக்க இருந்தால் ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் ரெசிபியன் ரெஃபரன்ஸ்லே CCCPI டைப் பண்ணி அனுப்பி வையுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு உங்கள் ரெசிப்பை ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். If you want to make an online transfer, kindly send it to the account number appearing on the screen. In your recipient reference, do type in CCCPI. Once you're done with your online transfer, please send your receipt slip to the number appearing on the screen. God bless you. அப்படியாக உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் சர்வீஸ் முடிந்த பிறகு வர்ச்சுவல் பிரேயர் ரூமில் கலந்து கொள்ளலாம். மறுபடியுமாக ஸ்க்ரீனில் வர QR கோட் அல்லது லைவ் சேட்டில் வரும் லிங்கை நீங்கள் அழுத்தலாம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை மணி 6க்கு யூடியூப்லே ஆன்லைன் ஆராதனை நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். சர்ச் முக்கியமான அறிவிப்பு, மார்னிங் வாட்ச் காலை மணி 6க்கு திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடைபெறும். நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், ஆயத்தத்தோடு கலந்து கொள்ளுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை மணி 8க்கு Equip and Empower பாஸ்டர் பிராட்டுடன் ஜூமில் நடைபெறும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், வந்து கலந்து கொள்ளுங்கள். COVID-19 இருந்து எப்படி நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளலாம்? நீங்கள் செய்ய வேண்டியது, முதலில் எங்கே சென்றாலும் உங்களுடைய முகம் கவசங்களை அணிய வேண்டும். இரண்டாவதாக, முடிந்த அளவு வீட்டிலே இருக்க வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் உங்கள் கைகளை அன்றாட கழுவ வேண்டும். இறுதியாக, நீங்கள் எங்கு சென்றாலும் 1 மீட்டர் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். உங்கள் பாதுகாப்பு எங்கள் முன்னுரிமை. Stay safe and stay at home. இந்த மாலவேல கூட நம்ம இந்த ராபோஜனை எடுக்க போகிறோம். This evening we are going to take communion, church. உங்களோட உள்ளத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Let us prepare our hearts now. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? Let us close our eyes and seek the face of Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, God. ஆண்டவரே, இந்த மாலவேல கூட God, this evening
எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We surrender ourselves into your hands, God. அன்றே இந்த பந்திக்காக நன்றி We செலுத்துகிறேன். pray for this communion tonight. அன்றே எடுக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் நீங்கள் அன்றே தொடுங்கள் அன்றே. Touch every heart that is taking this communion, ஒரு God. புதிய ஆரம்பம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். We pray for a new beginning, a new blessing over their life. அன்றே இந்த பந்தியை உமக்கு அன்றே பிரதிஷ்டை பண்ணுகிறோம். Father, we dedicate this communion into your hands, God. அன்றே ஆசீர்வதிங்கள். Bless it, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் இதுதான் முதல் தடவை நீங்கள் வந்திருந்தாலும் அல்லது நீங்கள் ஆண்டு விட்டு தூரமாக இருந்தாலும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். People of God, if this is your first time taking communion, or if you're far away from God, repeat this prayer after me. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யும் போது இயேசு உங்களுக்குள்ளாக வருவார். When you make this prayer, Lord Jesus will enter into your heart. நீங்கள் இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு ஜெபம். This is a prayer of surrender to Jesus regarding your life. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை செய்வார். When you make this prayer, God is going to give you a new beginning. ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறார். God has a good, beautiful plan for you. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? Will you pray together with me? கண்களை மூடி சொல்லுங்க. Close your eyes and say, ஆண்டவர் இயேசுவே, Lord Jesus, இந்த மாலை வேளையில கூட this evening, என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு I கொடுக்கிறேன். surrender my life into your hands. ஆண்டவர் இயேசுவே, Lord Jesus, என்னுடைய பாவத்தை மன்னித்து forgive me of my sins. உம்முடைய ரத்தத்தினால கழுவி Wash me by your blood. சுத்திகரித்து Sanctify me, God. உம்முடைய பிள்ளையாக Accept me as your என்னை ஏற்றுக்கோங்க. son, Lord. ஆண்டவரே, Lord Jesus, இந்த நாள் முதல் from this day onwards, நான் உம்மை I என்னோட சொந்த இரட்சகராக, accept you as my Lord and my Savior, தகப்பனாக, as my Father, நண்பராக as a friend. ஏற்றுக்கொள்கிறேன். I receive you, God. என் உள்ளத்திலே வாருங்க. Come into my heart, God. என் வாழ்க்கையை மாற்றுங்க. Change my life. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். இந்த ஜெபத்தை செய்தீங்களா? கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். If you have made this prayer, we believe God will definitely do greater things in your life. கரங்கள் அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு Let us take the bread in our hands. பிரியமான ஆண்டவர் இயேசு அந்த ராத்திரி வேளை அவர் காட்டி கொடுக்கிறதுக்கு முன்பாக, That evening before Jesus was betrayed, அவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு அவர் சொன்னார், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னோட சரீரம். He took the bread and broke it and said, this is my body that is been broken for you. ஆண்டவர் இயேசு தன்னோட சரீரத்தை கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். Lord Jesus give us himself for us and give us a new beginning. பிரியமானே, அந்த சிலுவையில் அவர் சரீரத்தை கொடுத்து உங்களுக்கு சுகமுள்ள வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். God, Jesus died on the cross and give us a new healthy life. பிரியமானே, இந்த மாலையில் கூட நம்ம அந்த 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 எண்ணத்தோடு ஒரு குடும்பமாக இந்த அப்பத்தில் நம்ம பங்கு கொள்வோமா? Beloved, this evening, can we take this communion with one heart, seeing about the Calvary God has for us? அதே வேளை அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து At the same time, he took the cup. அவர் சொன்னார், இது உங்களுக்காக சிந்த பண்ணின ரத்தம். This is the blood which I shed for you. அவர் ரத்தத்தினால தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். Through the blood of Jesus, there's a breakthrough for us. பிரியமானே, இந்த ரத்தம் வந்து ஆண்டவருடைய வல்லமை குறிக்கிறது. Beloved, this blood signifies the power of God. ஆண்டவர் இயேசு ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Lord Jesus shed his blood for us and gave us a new beginning. ஒரு தடவை இந்த பந்தியில் நம்ம பங்கு கொள்ளும்போது ஆண்டவர் இயேசு வருகை ரொம்ப சமீபமா இருக்குது. Beloved, every time we serve communion, the coming of Jesus is becoming closer and closer. ஆண்டவர் இயேசு ரத்தத்துல வல்லம் இருக்குது. There's power in the blood of Jesus. இந்த மாலை வேளையில கூட எந்த இடத்துல உங்களுக்கு விடுதலை வேண்டும்? This evening, where do you need a breakthrough? ஆண்டவர் இயேசு ரத்தம் அது உங்களுக்கு விடுதலை செய்யும். The blood of Jesus can give you a breakthrough. அந்த விடுதலை எண்ணத்தோடு With the mindset of breakthrough, ஒரு குடும்பம் நம்ம இதுல பங்கு கொள்வோம். let us take this as one family. பெற்றுக்கொண்டு கப்ப கீழே வைத்து கரங்களை வைத்து நம்மளை ஒப்பு கொடுப்போம். Once you have taken it, raise up your hands. Let us just surrender ourselves to God. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Father, we thank you for this beautiful evening. இயேசுவின் நாமத்தில In Jesus' name, ஆண்டவரே, பெற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொடுங்கள் ஆண்டவரே. touch everyone who have ஒரு received the புதிய communion. ஆரம்பத்துக்காக ஜெபிக்கிறோம். Pray for a new ஒரு beginning, God. சுகமுள்ள வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். Pray for a healthy life, எல்லா God. வியாதியிலிருந்தும் ஒரு விடுதலை. We pray for healing from every disease. எல்லா கட்டிலிருந்தும் ஒரு விடுதலை. I pray for breakthrough from every chains, ஒரு God. புதிய ஆரம்பம் ஆண்டவரே. A new beginning. அற்புதம் ஆண்டவரே. A miracle, God, உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்ள தேவனை வழிநடத்தும். Let them know your plans for them, God. இயேசுவின் நாமத்தில் தேவனை உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. In Jesus' name, fill them with your power, God. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். We thank you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen, amen. சர்ச், நீங்க தேவனோட வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். கரங்களை தட்டி பாஸ்டர் மெண்டாவை வர வைக்கலாம்.
ஷலோம் சர்ச், உங்களை அனைவரையும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். ஆமென் ஆமென். பாருங்க, தேவனோட வார்த்தையில போட்டிருக்கிறது, தேவனோட பிரசனம் எங்க இருக்குதோ அங்க மகிழ்ச்சி இருக்கிறது. In the presence of God there is fullness of joy. Amen. Hallelujah. So இன்னைக்கு ஆண்டவரோட பிரசனம் உங்களோட இடத்துல இருக்குது. The presence of the Lord is with you wherever you are right now. So அதே மகிழ்ச்சியோட with the same joyfulness, come on, let's just prepare our hearts this evening to hear God's word. Amen amen. உங்க மத்தியில இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் எடுத்து போட்டு ஆரம்பம்ல இருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில பேச இருக்கிற காரியத்தை இன்னைக்கு நம்மளோட இருதயமும் நம்மளோட செவிகளும் அவர் பக்கமாக நம்ம திருப்புவோமாக. Amen amen. See church, if you have your Bibles with you, turn with me to the book of Luke chapter 1 verses 26 to 38. For those of you who are reading the English Bible like me, you can follow through the English Bible. ஆனா இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல படிக்க போறதில்ல, நம்ம இந்த வசனத்தை தமிழ்ல படிக்க போறோம். So let's just follow the scriptures in our Bible. Amen. ஆறாம் மாதத்திலே காபிரியேல் எனும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னிகையின் பேர் என்ன? மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். நீங்க கர்ப்பவதியாவி நீங்க என்ன செய்வீங்களா? ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு நாமத்தை என்ன நாமம் வைப்பீங்களா? இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை வைப்பீங்கன்னு சொல்லி தேவன் தூதர் மரியா இடத்தில் அவர் சொன்னார். அப்புறம் அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஆமென். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஆமென். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். ஆமென். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, அது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இது நல்லா கேளுங்க, இது எப்படி ஆகும்னு மரியாள் தேவதூதர் இடத்தில் அவங்க கேட்டாங்க. அப்பொழுது தேவதூதர் என்ன பதில் சொன்னால்னு நம்ம கேட்போம். அப்படியாக தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென் ஆமென். பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும் போது நீங்க நல்லா கவனித்து அதை நம்ம படித்திருப்போம் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, 28வது வசனத்தை போட்டிருக்கிறது, Rejoice, O highly favored one, for the Lord is with you, blessed are you among women. ஆங்கில போட்டிருக்குது. ஆனால் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணனா, கிருபை பெற்றவளே வாழ்கன்னு சொல்லி அந்த தேவதூதன் மரியாவை பார்த்து
மரியாளை பார்த்து சொன்னாங்க. பாருங்க, ரிஜாய்ஸ்ன்னு சொல்லும் போது களி கூறுங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், நீங்க உயர்ந்த தயவு பெற்றவர்கள் சொல்லி வேதத்துல இன்னைக்கு போட்டிருக்கிறது. பாருங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் வாரத்துக்கு முந்தி நான் உங்க இடத்துல சர்ச் அரைஸ் இஸ் ஆக்ஷன் டைம் சொல்லி அந்த அந்த தேவனோட வார்த்தை உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொண்டேன். ஆமாவா? இந்த மாலை வேளை I just want to bring to remembrance, இன்னைக்கு நீங்களும் நானும் சபையாக இருக்கிறோம். ஆமென். அந்த வசனத்துல நான் சொன்ன 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்துல போட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவரோட தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் அவரோட ஒதுக்கப்பட்டோ இல்ல கைவிடப்பட்டோ ஒரு சந்ததி இல்லை, ஆனா தேவனுக்கு சொந்தமான ஒரு ஜனமாக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்மள இருளிலிருந்து அழைத்த தேவனாக இருக்கிறார், நம்மளை ஒளிக்கு அழைத்து தேவனாக இருக்கிறார். So you are a chosen generation, a holy generation, a royal priesthood. Come on church, you are chosen by God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்ல உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, I am chosen by God. You are chosen by God. பாருங்க, மரியாள் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இருந்தால் என்னத்துக்கு? For the birth and fulfillment of Jesus on earth. Amen. Say Mary was the chosen one. அவங்க இயற்கைக்கு எப்படி சொல்லுவாங்க, அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பை அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை அவங்க பெற்று எடுத்தாங்க. அவங்க ஒரு கன்னிகையாக இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா உயிரில் ரீதியாக இல்ல அறிவியல் பூர்வமாக நம்ம பார்த்தோம்னா அது இயற்கையில அது ஒரு சாத்தியமற்றது. ஆமாவா இல்லையா? Right? Biologically or scientifically we see it is impossible in natural. Yes or no? ஐயோ சொல்லுங்களாங்க, yes or no? Right? But ஆனாலும் அவங்க அந்த நேரத்தில் தேவதூதன் அவங்க வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது அவங்க இடம் வந்து அந்த வசனத்தை அந்த விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் பயந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்க யோசித்து கொண்டு இருந்தாலும் சரி, அவங்க கலங்கி இருந்தாலும் சரி, ஆனாலும் அவங்க கிட்ட அழகான இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? பிதாவோட சித்தம் இந்த உலகத்துல நிறைவேறதுக்கு, அவங்க தேவனோட பாத்திரமாக இருக்கிறதுக்கு, அவரோட சித்தத்துக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க. Amen. She said yes to God, to His will, to be a vessel of God, or for His will on earth to be fulfilled. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார்? கன்னி பிறப்பு மூலமாக அவர் பிறந்தார். எப்படிங்க? பரிசுத்த ஆவி மரியாள் மேல இறங்கும் பொழுது உன்னதமானவரோட பலன் அவங்க மேல நிழலிலும் போது Jesus was conceived and He was born. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இயேசு பிறந்தார், இயேசு வளர்ந்தார் இந்த உலகத்துல. He was God in flesh, physically. Amen. Amen. And அவரு பிதா அவரை எந்த காரியத்துக்கு அனுப்பினாரோ அந்த காரியத்தை எல்லாமே கடைசி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அந்த சிலுவையில மரித்து செய்து முடித்தார். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் வெற்றிகரமா வாழ முடியும்னா அது இயேசு கிறிஸ்து மாற்றம்னால தான். Amen. Amen. Jesus was here. He was God in the flesh physically about 2400 years ago. Yes or no, church? Jesus moved. Jesus walked on the earth. Jesus talked. Jesus healed the sick. Jesus set the captives free. Jesus had compassion on people. Jesus wept. Amen. Amen. It was God in the physical. God in flesh among us. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில அவர் அசை வாடினார் பிசிக்கலாக as God in the flesh, and He fulfilled everything. He was born to be the savior. He was born to be the healer. நம்மளுக்காக சிலுவையில இரட்சகராக அவரு மரித்தார். Amen. Amen. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவோட He's seated in the right hand of the Father, and He has given us the Holy Spirit. Yes or no? Yes. Brother James? Yes or no? Right? பாருங்க, இன்னைக்கு நான் உங்க இடத்துல என்னத்தை என் ஆண்டவர் என் மனசுல வைத்த ஒரு காரியம் என்னத்தை பத்தி நான் பேச போகிறேன்னா, the Jesus generation. இயேசுவின் சந்ததி, கிறிஸ்துவை போல இருக்கிற ஒரு சந்ததி, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததி. Amen. How many of you want to see God move in our generation like never before?
எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மூலியமாக மறுபடியும் நம்மளோட உலகத்துல அசைவாடணும் சொல்லி நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் பார்க்கணும்னு வாஞ்சியாக இருக்கிறீங்க? இன்னொரு 5 வருஷத்துக்கா? இன்னொரு 10 வருஷம் சென்றா? இல்லைங்க. The time is now. சொல்லுங்க, it is now. The time is now. The Jesus generation சொல்லுங்க, இயேசுவின் சந்ததி. பாருங்க, God is looking for a generation who say, it is no longer I who lives, but Christ who liveth in me. Amen. Amen. The life which I live now in the flesh, I live by faith in the Son of God who loved me and gave himself for me. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இனி ஜீவிக்கிறது நான் இல்ல, ஆனா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார்னு சொல்லி. God is not looking for a generation who will not just say but who will live it physically. Amen. நம்மளோட வாழ்க்கையின் மூலமாக நம்ம வாழ்ந்து காட்டுற ஜனங்களாக ஒரு சந்ததியாக நம்ம இருக்கணும். ஆமென். பாருங்க, கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க தமிழ்ல. அது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமென். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேன். எஸ். என்னில் அன்பு கூர்ந்து ஆமென். எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Thank you Jesus. Amen. நம்ம 2வது கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தோம்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தேடிக்கொண்டு இருக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில அப்படியாக வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியை தேடிக்கொண்டு இருக்கிறார். A generation that will manifest the life of Christ, that will reflect the life of Christ, that will reflect Christ on earth. Amen. So what is Jesus generation? நம்ம அநேகவாதி தாவீது ஜெனரேஷன் பத்தி கேட்டிருக்கோம், யோசுவா ஜெனரேஷன் பத்தி கேட்டிருக்கோம், ஜெரமையா ஜெனரேஷனை பத்தி கேட்டிருக்கோம். Yes, but today I want to talk about the generation that God is looking across the face of the earth, that is you and I, who will be the Jesus generation. Amen. Amen. The Jesus generation is a Christ-like generation. யார் இவர்கள்? நீங்களும் நானும் தான். எப்படிப்பட்ட சந்ததியாக நம்ம இருப்போம்னா, தேவனோட கடைசி கால அசைவை அழைத்து கொண்டு வருகிற ஒரு சந்ததியாக இருப்போம். You know, I strongly believe in my spirit and I bear witness to those who are sitting here in the hall with me that we will see God move in our generation like never before. Amen. தேவன் நம்மளோட சந்ததியில வல்லமையாக அசைவாடுறதை நம்ம காண்போம். ஆமென். பாருங்க, ஒரு இயேசுவின் சந்ததி மாற்றம் தான் ஒரு இயேசுவினோட அசைவை, ஒரு தேவனோட அசைவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். Only a Jesus generation can produce, give birth and bring about the Jesus movement. Amen. What is a Jesus movement? It is those who are full of the Holy Spirit. We give birth to a move of God by the power of the Holy Spirit. Amen. That is the Jesus movement. பாருங்க, நம்ம ஆவியானவரோட நிரப்புதல் இல்லாம ஒரு இயேசுவின் சந்ததியாகவும் இருக்க முடியாது. இயேசுவோட அசைவும் ஒரு தேவனோட கடைசி கால அசைவும் நம்ம கொண்டு வர முடியாது. We need the Holy Spirit because the Holy Spirit is the one who brings forth the Jesus movement, the move of God upon the face of the earth. மரியாள் போல எப்படி அவங்க கன்னி பிறப்பு ஆண்டவர் இயேசு அவங்க பெற்று எடுத்தாங்களோ, ஆவியானவர் வல்லமையினால, உன்னதமானவரோட பலத்தினால இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சந்ததியாக நம்ம இருப்போம். Amen. Who are this Jesus generation? What are our characteristics? நம்மளோட குணாதிசயங்கள் என்னங்க? எப்படி அந்த சந்ததியாக நம்ம இருக்க முடியும்? இந்த உலகத்துல தேவன் தேடுகிற அந்த கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாக எப்படி நம்ம இருக்க முடியும்? How can we be that Christ-like generation? You see, I'm not just talking to the young people. Okay? I'm talking about the children, the kids, the teens, the young adults, the young and old in our generation. Everybody, God wants to use you. Amen. All of us are a vessel of God.
முதலாவது the Jesus generation are lovers of God. நீங்க நோட்ஸ் எடுத்தா நீங்க எழுதி கொள்ளுங்க. இயேசுவின் சந்ததி வந்து எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா தேவனை நேசிக்கிறவர்கள். எந்த தேவன்க? Lovers of God. They will be Jesus lovers. Amen. Amen. பாருங்க, நீங்களும் நானும் கடைசி கால சபையாக இருக்கிறோம். ஆமாவலே, கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தை கடைசி நாட்களில் பற்றி ஒரு காரியம் எழுந்திருக்கிறது. அது என்னன்னா, கடைசி நாட்களில் அநேகர் தன்னையும் உலகத்தை நேசிக்கிறவர்களாக இருப்பாங்களாம், தேவனை நேசிக்கிறதோட. Amen. Can we read that scripture in Tamil please? Thank you. 2 Timothy chapter 3 verse 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. Amen. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். வசனத்தை கவனிங்க. நன்றியிராதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும். That's right. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். That's right. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Let's not be a people who will just have a form of godliness but denying the power of it. Amen. Amen. பாருங்க, கடைசி the word of God clearly states that in the last days dangerous times will come and people will be lovers of self rather than lovers of God. ஆனாலும் இந்த இயேசுவின் சந்ததி, இயேசுவை நேசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களோ, எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும்னா, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியம் இல்லை தன்னை நேசிக்காதவர்களாக இருப்பாங்க. ஆனால் தேவனை மாற்றம் முழுமையாக முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். நம்மளே வந்து we will not compromise with the system or the behavioral patterns of the world. இந்த உலகத்தோட ஒத்து போகாம, இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கையை கரைப்படுத்தாம, ஆமென், ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். ஆமென். ஆமென். This generation will be இயேசுவை மாத்திரம் நேசிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். இயேசுவை மாத்திரம் போதும் என்று சொல்லுகிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். இயேசுவை மாத்திரம் பின்தொடர ஒரு சந்ததியாக நம்ம இருப்போம். Are we that generation? Come on, let's ask ourselves, do we really love Jesus or the world? உண்மையிலே நான் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறேனா இல்ல ஆண்டவரும் வேணும் உலகமும் வேணும் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேனா? Are we that generation of Jesus lovers? May we be that generation. You see, one of the distinct quality and core value of this generation is இந்த சந்ததியோட உயர்ந்த தன்மையும் ஒரு கோ வேல்யூ என்னன்னா, யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தில் போட்டிருக்குது. இயேசு அவனுக்கு பிரியத்துவமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். Jesus said, if anyone loves me, he will keep my word and my Father will love him. Amen. So we cannot say we love Jesus and not love his word. Amen church. இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கணும்? பிதா இயேசுவை மாற்றும் நேசிக்காத சந்ததி மாற்றம் இல்லை, ஆனா இயேசுவோட வார்த்தைக்கு, தேவனோட வார்த்தைக்கு பசியாக இருக்கிற ஒரு சந்ததியாக இருப்போம். hungry for the word of God. Amen. ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கும். ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையின் அஸ்திபாரமாக வைத்து தான் நம்ம நம்மளோட வாழ்க்கையை கட்டுகிற ஜனமாக நம்ம இருப்போம். His word will be the standard for our lives. Amen. Hallelujah. ரெண்டாவது காரியம், the Jesus generation, who are they?
What are their characteristics? குணதேசங்கள் என்னது? They are carriers of His presence and full of the Holy Spirit. ஆமென். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக நம்ம இருப்போம். தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள் மாற்றம் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். ஆமென். பாருங்க, யோவான் அந்த வசனத்தை படிச்ச 14வது அதிகாரம் 23வது வசனம் 2வது பாகம் படிப்போம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். ஆமென். Amen. My Father will love him and we will come to him. யாருங்க அந்த we? My Father and I will come to him and make our home with him. That means நம்ம தேவன் வசிக்கிற இடமாக நம்ம இருப்போம். We become the dwelling place of God. We become the carriers of the presence of God as we fellowship with him, as we have an intimate relationship with him. Amen. Amen. பாருங்க, what I mean by full of the Holy Spirit னா என்னங்க? ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஆவியினால் வழி நடத்தப்பட்டு, ஆவியினால் பலப்படுத்தப்பட்டவர்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்துல போட்டிருக்குது. Then Jesus returned in the power of the Holy Spirit to Galilee, and news of him went out throughout all the surrounding region. ஆமென். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம் பெற்று. ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்திக்கலங்க. ஆமென். Jesus didn't have an advertising agency, right? Jesus didn't have Facebook, Jesus didn't have Instagram, Jesus didn't have YouTube. But how is that when Jesus came out from the wilderness with the power of the Holy Spirit, and by the power of the Spirit he went to Galilee, how is that everybody around him know? Why? எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆண்டவரோட அசைவு இயேசு நவுகிற போது எப்படி அவங்களுக்கு தெரியுங்க? Because his moves were powered by the Holy Spirit. Amen. பரிசுத்த ஆவியினால் வல்லமையாக அவர் வழி நடத்தப்பட்டார், பலப்படுத்தப்பட்டார். Amen. ஆகையால் like Jesus சொல்லுங்க. Like Jesus, இந்த இயேசுவின் சந்ததியோட சாயல் என்ன தெரியுமாங்க? குணதேசம் என்ன தெரியுமாங்க? நம்ம தேவனோட அசைவை அழைத்து கொண்டு வருகிற மாற்றம் இல்லை. நம்ம போகிற இடம் எல்லாம், நம்ம நகர்வு போகிற இடம் எல்லாம், when we move, நம்ம மூலியமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர் அசைவாடுவார். Amen. Amen. Wherever we go, we have to rise up, stop at nothing, and glorify the name of Jesus. Wherever we go and wherever we move, the world around us will know. நம்ம தாமான்ல உங்களுக்கு தெரியும், ஆஃபீஸ்ல தெரியும், ஸ்கூல்ல தெரியும், இவங்க வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி தேவனோட அசைவைகளை கொண்டு வருகிறவர்களாக நம்ம இருப்போம். You see, you and I have to arise, church. நீங்க don't look down of yourself. ஓ, என்னால் பேச முடியாது, என்னால் எனக்கு வேதத்தை எடுத்து சொல்லி கொடுக்க முடியாது, ஓ எனக்கு அவங்க போல ஜெபம் பண்ண தெரியாது, ஓ நான் சர்ச் லீடர் இல்லை, ஓ நான் இது இல்லை, நான் அது இல்லை, நான் இப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு. டோன்ட் லுக் டவுன் ஆன் யுவர் செல்ஃப். ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் நம்மக்குள்ள ஜீவிக்கிறவராக இருக்கிறார். We have the Holy Spirit. You see the same Peter, பேதுரு ஒரு காலத்தில் அவரோட சொந்த மாமியார் வந்து சீக்கா படுத்துட்டாங்க காட்சியோட. அவனால் ஒன்றும் பணம் இல்லை, இயேசு தான் வந்து குணப்பட்டினாரு. ஆனால் அதே பேதுரு ஆவியானவர் எப்போ இறங்கினாரோ, ஆவியானவரோட வல்லமையால் நிரம்பினாரோ, அவர் நடந்து போகும் பொழுதுங்க அவரோட நிழல் மக்கள் மேலே உழவும் போது அநேக சுகம் அடைந்தார்கள். Is it because Peter's shadow is very great? No, that's because Peter was overshadowed by the Holy Spirit. That's why even his shadow was powerful. He moved. He brought about a move of God as he moved because he had the Holy Spirit with him. Amen. Amen. We have the power, church. Come and say revival is now. சொல்லுங்க. Revival is now. பாருங்க, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் போட்டிருக்கிறது. பவுல் and சீலாஸ் தெசலோனிக்காக்கு போனோடனே அங்கே ஜேசனோட வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த அப்பா அவங்க இல்லை. ஓகே, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இவர்களை வெளியே ஆக்கிட்டு என்ன சொன்னாங்களா, இந்த those who have turned the world upside down has come here also.
people will know when you have the move of God, when you bring about the move of God. Amen. மூன்றாவது, இயேசுவின் சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, பிதாவையும் பிதாவோட இருதயத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனோட ராஜ்யத்தின் குமாரர்கள் குமாரத்தியாக இருப்பார்கள். We will be sons and daughters of the kingdom who will reveal the Father and His heart on earth. Amen. பாருங்க, ஆவியானவரால் நிரம்பப்பட்டவர்கள் மட்டும்தான் பிதாவை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த முடியும். அவரோட இருதய துடிப்பை நம்ம வெளிப்படுத்த முடியும். பாருங்க, யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் 3வது வசனத்தில் 13வது வசனத்தில் போட்டிருக்குது. நீங்க தமிழ்ல லேட்டா படிங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். By as many as received him, he gave them power. KJV versionல power போட்டிருக்குது. Other versionsல right, authority போட்டிருக்கு. So power to become the children of God. Today God has given us the power, He's given us the right, He's given us the authority to be the sons and daughters of His kingdom. பாருங்க, ஆகையால் இயேசுவை நேசிக்கிறவர்கள், இயேசுவோட சந்ததி ஆவியானால் நிரப்புறதோட, ஆவியானால் வழி நடத்துறதோட நம்ம பிதாவை நம்ம வெளிப்படுத்துவர்களாக இருப்போம். எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்னா, we will be a Jesus generation full of the Spirit of God. We will hear what the Father is speaking. பிதா என்ன பேசுகிறாரோ அதை செவி கொடுத்து கேட்டு அவர் சொல்கிறதை பேசுகிற சந்ததியாக நம்ம இருப்போம். அவர் என்ன செய்கிறாருன்னு அதை அறிந்து கொண்டு அதை பார்த்து அவர் எங்க கிரிகை செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லி அங்கே நம்ம கிரிகை செய்து கொண்டு இருக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருப்போம். We will see and know what He is doing and we will do what He is working on, just like how Jesus said and did when He was on earth. Amen. John 5வது அதிகாரம் 19ல இருந்து 20வது வசனம் படிங்க ப்ளீஸ். Thank you. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். ஆமென். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அதன்படியே செய்கிறார். ஆமென். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான காரியங்களையும் அவருக்கு காண்பிப்பார். ஆமென். ஆமென். அந்த வசனத்தை அவங்க யோவான் 5வது அதிகாரம் 19 20வது வசனத்தை அவங்க படிச்சது நீங்க அப்படியே செவி கொடுத்து கவனிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க அப்படியே எழுதி கொள்ளுங்கள். யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனமும், யோவான் 14வது அதிகாரம் 10வது வசனமும், and John 17:8 இது நீங்க வீட்ல நீங்க அதை படிங்க. You see, this generation knows about Jesus. They've heard about Jesus. They know that Christians read the Bible. Yes or no? Yes or no? They know Christians go to church to pray and stuff. But what this generation doesn't know is the power and the demonstration of the Holy Spirit. ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல அவர் அசைவாடி கொண்டு இருக்கும் பொழுது 2000 வருடத்துக்கு முன்னாடி Jesus did what the Father showed him. ஆமென். ஆமென். அதே போலதான் God is still at work right now. God is still at work today and அவரோட மகிமையை காண்பிக்கிறதுக்கு அவரு வாஞ்சையாக இருக்கிறார். You see, people around us, they want to experience God, they want to encounter God, church. ஆனா நீங்களும் நானும் தேவனோட ராஜ்யத்தின் குமார்த்திகளாக எழும்பி அவரோட மகிமையிலும் அவரோட வல்லமையும் வெளிப்படுத்துறவர்களாக நம்ம இருக்கணும். Amen. Amen. We need to show them that God wants them to be set free. We need to reveal to them the heart of God, that His heart's beat is that nobody should perish. Amen. எனக்கு ஒரு தகப்பனார் இருக்கிறார். I have a father in heaven. My God is alive. My God is a miracle working God. எங்க ஆண்டவர் சுகமளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நீங்க கூப்பிடும்போது நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நம்ம தாங்க வெளிப்படுத்தணும். Amen. It's time for us to rise up. Our generation and our world needs Jesus. How are we going to do that? How are they going to know without us? And how are we going to rise up without the power of the Holy Spirit, church? பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியாக இருக்கிறார்.
ஆமென். இந்த உலகத்துல என்ன மாதிரி அசுத்த ஆவி இருக்கலாம், ஆனா சத்திய ஆவி ஆவியானவர் ஆக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். So how will we do so? நீங்க கேட்கலாம், எப்படி நாங்க பிதா இடத்தில் கேட்டு பிதா சொல்லுகிறேன் நாங்க சொல்கிறது, எப்படி நாங்க பிதாவை வெளிப்படுத்துகிறது? How do we speak what the Father is saying? How do we know what the Father is doing? How? John chapter 16 verses 13. ஆமென். வேதத்தில் போட்டிருக்கிற சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமென். So we need the Holy Spirit church. அவர் தான் தமக்கு சுயமா பேசாமல் அவர் கேள்விப்பட்டவர்களை நம்ம கிட்ட அவர் சொல்றவராக இருக்கிறார். In the Jesus generation will be a generation ஆண்டவரோட ஒரு நெருங்கின உறவு உள்ள சந்ததியாக நம்ம, பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நெருங்கின சந்ததியாக நம்ம இருப்போம். ஆண்டவரோட இருதய துதிப்போட ஒரு இணைந்த சந்ததியாக இருப்போம். We will long after God and intimacy with Him. We will be people who will have intimate relationship with the Father. Amen. Amen. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இயேசுவின் சந்ததியாக இருப்போம்னா, we will be connected to the voice of the Holy Spirit. We will be connected to the voice of God, voice of heaven. Why? Come on, people in the hall, why? Because we are hearing from the Holy Spirit. Amen. Amen. We will be the generation that will carry the voice of God. நம்மளோட இயேசுவின், நம்ம பிதாவின் ஒரு குரலை சுமக்கிற ஒரு சந்ததியாக நம்ம இருப்போம். We speak what God is saying and do what He is showing. ஆமென். பாருங்க, மரியா லூக்கா 1வது அதிகாரம் 39லேருந்து 41 வசனம், அதை நம்ம படிக்க மாட்டோம், ஆனால் நான் சொல்கிறேன். அவள் என்ன செய்வான்னா, அவள் தேவதூதன் பேச கொஞ்சம் நாட்கள் சென்று அவள் எழும்பி, பைபிளில் போட்டிருக்க, மேரி arose and entered and went to Zechariah's and Elizabeth's house. அவளோட குரல் கேட்டோன்னே எலிசபெத் வயிற்றுல இருந்த யோவான் ஸ்தானன் அந்த குழந்தை அவர் அப்படியாக மகிழ்ச்சியோட துள்ளுனாராம் வயிற்றுல, அவங்க அம்மா வயிற்றுல. Right, when Mary arose and entered, her voice caused the baby in Elizabeth's womb to leap. Amen. You and I are the prophetic and apostolic generation. Amen. ஆண்டவர் சத்தத்தோட, பரலோகத்தை சத்தத்தோட, ஆவியானவரோட குரலோட இணைந்து இருக்கிற ஒரு சந்ததியாக இருக்கிறோம். அவரோட சத்தத்தை, அவரோட குரலை சுமக்கிற ஒரு சந்ததியாக இருப்போம். Come on church, I believe God's voice will be heard in our cities, in our nation, on our earth. Amen. For that you and I have to open our mouth and speak. நீங்களும் நானும் நம்மளோட வாய்களை திறந்து பேச ஆரம்பிக்கணும். ஆண்டவர் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார், எப்படி ஆவியானவருக்கு நம்ம செவி கொடுத்து தேவனின் கூக்குரல் நம்மளோட தேசங்களை கேட்கப்படும். நம்மளோட தாமான்ல, நம்மளோட தெருவில், நம்மளோட நெய்பர்ஹுட்ல, நம்ம ஸ்கூல்ல, ஆஃபீஸ்ல, வீடுகளில் கேட்கப்படும். எப்படிங்க? குமாரர்கள் குமாரத்திகள் எழும்பும் பொழுது we must bring transformation. Amen. We are God's solution church. பரலோக சத்தம் அப்படியாக கேட்கப்படும். Amen. நம்ம மத்தியில பரலோக சத்தம் கேட்கப்படும். You see, when God spoke, even the dead came to life. What is nothing became of something. Amen. Today let's speak the mind of God wherever we go, because we carry the voice of God to our generation. பரலோகத்தின் சத்தத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். Amen. We need to speak to the world. Speak the mind of God in our schools and everywhere we go, church. Amen. இயேசு போல, come on church, குமாரர்கள் குமாரத்திகள் எழும்பி அப்படியாக நம்மளோட சந்ததியில, நம்மளோட உலகத்துல மரித்து இருக்கிற லாசருகளே எழுப்புங்கள். Call the Lazarus out of their tomb with your voice. Amen. Like Jesus calmed the storm. As Jesus walked on water and He said, peace be still. அப்படியாக even in our times of uncertainty, அநேக காரியம் நம்மளை சுற்றி அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. As we walk during our uncertainty, we have to be a people who will calm the storms around us and say, peace be still to the world around us. Why? We carry the voice of heaven. We carry the sound of heaven. Amen. Amen church. Right? பாருங்க, அநேக வேளை நம்ம ஜெக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்றோம். Not by might, not by power, but by your spirit alone.
அந்த வார்த்தை ஆண்டவர் ஜெருபேபலுக்கு பேசினார். யாருங்க ஜெருபேபல்? He was the governor of Judea. ஒரு நாட்கள்ல one day when we have more time I'll share about all these things. Amen. He was a man of influence. பாருங்க, ஜெஹோஷாபாத் 2 Chronicles 17 எழுதிக்கொள்ளி படிங்க. அவரும் அவரோட லீடர்ஸும் அவங்களோட நாட்களில் அவங்க எழும்பும் போது அவங்க ஆண்களோட நடந்தவர்களாக இருந்தாங்க, ஆண்டவரோட பேசினவர்களாக இருந்தாங்க, ஆண்டவரை தேடினவர்களாக இருந்தாங்க, ஆண்டவரோட வழிகளை அப்படியே மகிழ் கூர்ந்து இருந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க போற பட்டணம் எல்லாம் தேவ பயம் அப்படியாக வந்தது. The fear of God fell upon every city they went, and they taught the word of God to the people of the cities. Amen. Amen. அப்படிப்பட்டதா ஜனங்கள் நீங்களும் நானும் நம்ம இருக்கிறோம். 4வது, the Jesus generation, we seek the will of God above ours and fulfill his will. Amen. தேவனோட சித்தத்தை தான் மேலாக நம்மளோட வாழ்க்கையின் சித்தத்தோட வைத்து அவரோட சித்தத்தை நிறைவேற்ற ஒரு இயேசுவின் சந்ததியாக நம்ம இருப்போம். பாருங்க, மரியாள் லூக்கா 1:38 சொல்லாங்க, let it be done to me according to your will. உங்களோட சித்தம் பிரகாரம் எனக்கு நடக்கட்டும், ஆக கடவும் சொன்னாங்க. பிதாவோட சித்தம் தான் அவங்களுக்கு எல்லாமேவாக இருந்தது. ஆமாம் இல்லையா? அவங்க கொஞ்சம் பயந்தாங்களோ கலங்கி இருந்தால் கூட அவங்க நோன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க சொந்த மனிதனோட அறிவு மூலியமாகவோ இல்லை ஞானத்திலையும் பலத்திலையும் அவங்க சார்ந்து இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவின் வல்லமையாக அவங்க சார்ந்து இருந்தாங்க. ஆமென். மரியாள் ஆண்டரோட சித்தத்துக்கு, பிதாவோட சித்தத்துக்கு கீழ்ப்பணிந்து அவளே அர்ப்பணித்து அவரோட சித்தத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. இல்லை முடியாது கண்ணி நான் எப்படி, இந்த மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்கவே இல்லைங்க. இயேசு லூக்கா 22:42 சொன்னாரு, not my will but yours be done. ஆமென். ஆமென். ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே பிதாவே, ஆனால் உங்களோட சித்தம் ஆகட்டும்னு சொல்லி அவர் அந்த கெத்செமனி தோட்டத்தில் சிலுவைக்கு போகிறதுக்கு முந்தி அவர் ஜெபம் பண்ணினார். Amen. And Jesus also said in John chapter 4 verses 34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. Amen. Jesus said, my food is to do the will of him who sent me and to finish his work. Amen. Amen. பாருங்க, those who know their God will be strong and do great and mighty things. Amen. Come on, say you are strong. If you know God intimately, you'll be strong and we will carry out great exploits for God. Amen. பாருங்க, இந்த இயேசுவின் சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருப்பாங்கன்னா, they will not be self-seeking or lovers of themselves, but we will be those who are so hungry for God and more of him that our food is to do his will alone. இயேசுவை போல நம்ம சொல்லுவோம், என்னோட சித்தம் இல்லை அப்பா, ஆனால் உங்களோட சித்தம் ஆகட்டும் சொல்லி. Come on, I'm talking about எத்தனை பேர் we are hungry for God or the things of God. Amen. Amen. நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஓ நான் ஆண்டோட காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் சர்ச்சில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், நான் ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன், வீட்டு கொடுத்ததை நடத்தி கொண்டு இருக்கிறேன், அது செய்கிறேன் இது செய்கிறேன், எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்க. வெரி குட், சர்விங் காட் இஸ் குட், பட் தட் இஸ் நாட் வாட் ஐ மீன் ஹங்க்ரி ஃபார் காட். That is doing the things of God. But what I'm saying hungry for God is, உண்மையிலே நம்ம ஆண்டவர் இயேசுவை நம்ம நேசிக்கிறோமா, உண்மையிலே அவருக்கு பசியாக இருக்கிறோமா, தாகமாக இருக்கிறோமா? Can we, even without doing all these things, can we still love God for who he is? Do we still yearn for God? Does our heart beat and long for God? Are we really hungry for God, church? அதுதான் நம்ம கேட்கணும். ஆமென். ஆமென். இயேசுவின் சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, they will not be lovers of themselves, but they will be those who seek the will of the Father. அவரோட சித்தத்தை செய்கிறவர்களாக நம்ம இயேசுவை போல இருப்போம். இது நம்மளோட ஜெபமா இருக்கணும். சங்கீதம் 143:10 come on, just lift up your hands and say, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி, let this be our prayer. Amen. Amen. மேரி சொன்னது போல உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோமாக. கடைசியாக 5வது, இயேசுவின் சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா,
தேவனும் அவரோட ராஜ்யத்துக்கும் உண்மை உள்ளவராக இருப்பாங்க. They will be faithful to God and his kingdom. பாருங்க, மரியாள் கடைசி வரைக்கும், அவள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவர் தேவனுக்கு அவர் உண்மைத்துவமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாக்கு கடைசி வரைக்கும் அவர் உண்மைத்துவமாக இருந்தார். ஆனால் வேதத்தை தேமா என்ற ஒரு மனிதனை பற்றி போட்டிருக்கிறது. டேமாஸ். லெட்ஸ் நாட் பி அ ஜெனரேஷன் லைக் டேமாஸ். டேமாஸ் ஆண்டருக்குள்ளே நல்லா ஆரம்பித்தான், ஆனால் கடைசியில் அவன் எப்படிப்பட்டவனா ஆயிட்டான்? இந்த உலகத்து மேலே பிரியம் வைத்து அவன் தேவ மனுஷன் போல கடைசியாக பாதிலே விட்டுட்டு போயிட்டான். தேவனோட காரியங்களை பாதிலே அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆமென். நீங்கள் வேதத்தை படிச்சிங்கன்னா அவர் மார்க்கு, லூக்கு, பால் பக்கத்தில் ஊழியம் செய்தவர். The Bible says he was a co-laborer. He is a fellow worker. அவரோட அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்தவர், சுவிசேஷத்தை சொன்னவர், அநேக சபைகளை பிளான்ட் பண்ணவர். பாலோட சேர்ந்து, மார்க், லூக்கோட சேர்ந்தவர். Right? But yet still he got off track. He left the world at the end and he deserted what he was supposed to do. Philemon 1:24, Colossians 4:14 எழுதிக்கிங்க. Demas was unfaithful. He abandoned Paul in the end because he loved the things of the world. Amen. அந்த 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம் படிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். கிறிஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மேத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான். See, for Demas has forsaken me, having loved this present world, and has departed for Thessalonica. Amen. Let's not be like Demas. ஆண்டோட வேலைகள், ஆண்டோட ராஜ்யத்தை, ஆண்டருக்கு உண்மையா இல்லாம அவரோட வேலையை, அவரோட ராஜ்யத்தின் காரியங்களே அப்படியாக உலகத்தை மேல பிரியம் வைத்து பாதிலே நிறுத்தக்கூடாதுங்க. Let's not abort mission as his sons and daughters like Demas. Amen. Let's touch our heart and ask today, am I faithful to God? நீங்க கேளுங்க, நான் கேட்கிறேன். இல்ல மனிதன் கண்களுக்கு முன்பதாக மாற்றம் தான் நீங்களும் நானும் அப்படியாக ஆண்டருக்கு உண்மைத்துவமாக இருக்கிறோமா? So how to be a faithful generation? எப்படி நம்ம ஒரு உண்மைத்துவமாக ஒரு சந்ததியாக தேவனுக்கும் அவரோட ராஜ்யத்துக்கும் இருக்க முடியும்? 1 யோவான் 2:15-17 தமிழ்ல படிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவோட அன்பு இல்லை. அப்புறம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். Amen. பாருங்க, so how can we be a faithful generation to God and his kingdom, church? He who does not love the world but does the will of God abide forever. Amen. உலகத்தை நேசிக்காம அவரோட சித்தத்தை செய்கிறவர்கள். Amen. Let's test up and prove ourselves to be faithful and true. இயேசு faithful and true ஆக இருந்தார். இன்னைக்கு இயேசுவின் சந்ததி, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துற சந்ததி, we have to be faithful and true. Amen. As a conclusion, church, I want you to know that the Jesus generation is all about Jesus and his kingdom. இயேசுவின் சந்ததி எல்லாமே கிறிஸ்துவை போலதான். கிறிஸ்துவே, it's about Christ. Amen. Amen. The Jesus generation is a Christ-like generation. Come on, say Jesus. Come on, say Jesus. Jesus. பாருங்க, லூக்கா 1 அதிகாரம் 33 வசனத்துல நம்ம பார்த்தோம், தூதர் சொன்னாரு அவரோட ராஜ்யத்துக்கு முடிவு ஈராதுன்னு சொன்னார். And of his kingdom there will be no end. Amen. Hallelujah. The kingdom of Jesus has no end. Right, church? And book of Hebrews chapter 12 verses 28 says we are receiving a kingdom that cannot be shaken. Amen. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். Therefore, since we are receiving a kingdom which cannot be shaken, let us have grace by which may we serve God acceptably with reverence and godly fear. பாருங்க, come on, say his kingdom. Even people in the hall, come on, say his kingdom.
His kingdom, அவரோட ராஜ்யம். நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் இந்த உலகத்துல அசைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். அநேக காரியங்களுக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குங்க முடிவில்ல. அவரோட ராஜ்யம் அசைக்கப்பட முடியாது. ஆமென், ஆமென். சோ நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தின் இயேசுவின் சந்ததியாக இருக்கிறோம். இயேசுவின் நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவை பின்தொடர we are sons and daughters of a kingdom that cannot be shaken and that has no end. Amen, amen. So church, I call you, I exalt you, the Jesus generation, you and I have to arise, and we are the solution, we are the answer to the unsafe world. Amen. நம்ம தான் தேவனுடைய அசைவை கொண்டு வர முடியும். Stop waiting for a move of God. When you are filled with the power of the Holy Spirit, you move, God moves us. God moves through us. Amen. Come on, Team Jesus, arise. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Team Jesus, arise. நீங்களும் நான் பாருங்க, ஒரு கம்பெனிக்கு நம்ம போகும்போது கம்பெனியோட சட்டல, அந்த பேர் சட்டல போட்டிருக்கோம், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவோட நாமத்தில் ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை இந்த உலகத்துக்கு நம்ம சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். Amen. Our life is a testimony. We have to rise up and say, look, the name of Jesus, He's Savior, He's Healer, He loves you, He wants to set you free. He is your God, He created you. அது எப்படிங்க அவளுக்கு தெரிய வரும்? நம்ம மூலியமாக தான். We are the salt and light of the world. We are the solution. We are the move of God. We are the Jesus generation. கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததி. இந்த அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா இந்த 5 குணாதேசங்கள் நம்ம கிட்ட அது இருக்கும். நீங்க கேட்கலாம், எப்படிங்க ஆண்டவரோட அசைவு கடைசி காலம் நம்ம அசைவை கொண்டு வர முடியும்? எப்படி இது சாத்தியமா? சொல்றதுக்கு சின்னாங்க இருக்கும். Yes, Mary asked how it is possible, but the angel said in verse 37, with God all things are possible. Amen. மனிதன் செய்ய முடியாதது தேவனால செய்ய முடியும். எப்படிங்க? How can Team Jesus arise? How can the Jesus generation usher in the move of God? How? Why is it possible? Why னு கேளுங்களா நீ? ஐயோ நல்லா கேளுங்களா why னு. Why? Because Christ is in you. Christ is in me. Christ in us is the hope of glory. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதாங்க. He is the hope of glory for our earth, for our cities, for our nations. Amen. Christ in us, the hope of glory. கொலோசியர், கடைசியாக கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். You see, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென், ஆமென். Christ, this is the secret. Christ lives in you. This gives you the assurance of sharing His glory. Amen. இன்னைக்கு சபையே, இன்னைக்கு யோவான் 15வது அதிகாரம் எழுதி கொள்ளுங்கள். This is your assignment for you. I want you to know, ஆண்டவர் இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. We cannot do anything apart from Him. Amen. And those who believe whatever He said that will come to pass are blessed. Amen. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்தோம்னா, நீங்களும் நானும் தான் அந்த இயேசுவின் சந்ததி, கிறிஸ்துவின் போல சாயலை எடுக்கிற அந்த சந்ததி, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிற அந்த சந்ததி, ஒரு இயேசுவின் அசைவை இந்த உலகத்தை சென்று கொண்டு வருகிற ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமையாக கொண்டு வருகிற ஒரு இயேசுவின் சந்ததி, the Jesus generation. Come on, Christ is in you. Rise up with me and pray now wherever you are. Come on, put aside all distraction. If you're drinking coffee, eating your thosai, vada, put everything aside. Come on, rise up and pray. I don't want you to sit and pray. Oh, rakan saralaba shadadadadabariande. Even as you're praying now, something is happening. Come on, that's right. Just pray all over the place. Rise up and pray. Rakan taralaba shadadadadabariande. Oh, mareboko sanda. Oh, shadadadadaba sikiantaralabariande. Oh, Father, it's all about you, oh God. Oh God, this evening as a family, oh God, we rise up, oh Father. We want to say thank
you, oh God, that you are going to move through us, oh God, powerfully, oh Father, by the power of the Holy Spirit. Oh church, it's all about Jesus. Come on, say Solomon, Avianavar, we need you. Let's say, Holy Spirit, we need you. Father, this evening we just want to say we love you, oh God. ஆண்டவரே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களே ஆண்டவரே, உங்களுக்கு பசியாக இருக்கிறோம் ஆண்டவரே. So God, when we are hungry, our food is to do your will, oh Father. Not our will, oh God, but let your will be done in our lives, oh Father. ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, உங்களை நேசிக்காம மற்ற காரியத்தை நாங்கள் நேசித்து கொண்டு இருந்தோம்னா நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரை. மீண்டுமாக ஆண்டவரை, எங்களோட இருதயத்தை உங்ககிட்ட ஆர்ப்பணித்து, எங்களோட வாழ்க்கை உங்ககிட்ட ஆர்ப்பணித்து ஆண்டவரை, மறுபடியும் ஆண்டவரை அப்படியாக எங்களை நிரப்பி, எங்களை வழிநடத்தி, எங்களை பலப்படுத்துங்க ஆவியானவரே. Father, use us as a vessel for your glory, for the last move of God upon the face of the earth. God, help us to be transformed so that we can transform, oh God, other people. Oh, shadalalalaba seki antaralalabariyanda. அப்படியாக ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. Come on. God is listening to you. The Holy Spirit is there in your midst. The presence of God is there in your midst. I just feel something is happening even right now as we are praying. Oh, அப்படியாக சொன்ன காரியங்கள், ஆண்டவர் பேசின காரியங்கள் அப்படியாக நினைவு கூறுங்க இந்த மாலை வேளையில. Come on. I sense God is speaking to many of your hearts. ஆண்டவர் காமிக்கிற காரியங்கள், ஆண்டவர் சொல்ற காரியங்கள் அப்படியாக receive பண்ணுங்க. Receive in your heart. God is talking to you right now wherever you are. Rakantaralaba shed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 e boriande riba maka shededede borianda riba baba shededededede boriande. I see vitiligo or skin condition. அப்படியாக ஒரு I see God is just showing me skin with white patches. Is that called vitiligo? Vitiligo, I see a vitiligo skin condition is being healed in Jesus name. In Jesus name பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. மனிதன் செய்ய முடியாதது, மருத்துவர் செய்ய முடியாது, ஆண்டவர் இயேசு செய்வார் இன்னைக்கு. Come on, receive that healing in Jesus name. Oh raba baba shadadadabo sande. I see uterine cancer being healed. I see the word uterine and I see the word cancer. God is healing you right now in Jesus name. Mareboko sokontorolobo shararararabarianda. பெற்றுக்கொள்ளுங்க sister, பெற்றுக்கொள்ளுங்க. I see God healing you and touching you whoever you are right now in Jesus name. He is your great physician. He is your doctor. Oh rababa shararararabarianda. And I see God removing fear. அநேகர் பயத்தில் இருக்கிறோம். நாளை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், வாழ்க்கை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், திருமணத்தை குறித்து பயம். I see God removing the fear by His perfect love. Come on, receive His love. Say, Father, I receive your love. Come and embrace me, O God. Rakantaralaba shedededede boriande ribaka shedededede boriande. சிலர் இருக்கிறீங்க அப்படியாக உண்மை நீங்க ஒதுக்கப்பட்ட மாதிரி நீங்க அப்படியாக உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்க கைவிடப்பட்ட மாதிரி நீங்க உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. Come on, that's a lie of the devil. Lie of the devil. You can be, even in the ministry, you can be serving God. You feel so tired, feel forsaken by man and God. You see, the word of God says those who seek God will never be forsaken. God will never forsake you. இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. Come on, receive the love of God. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்கள் தொடுங்கள் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு உள்ளங்களையும் உங்களோட அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களோட சமாதானத்தினால நிரப்புங்க. Today he will be your shalom peace. இன்னைக்கு அவர் உங்களோட சமாதான பிரபுவாக இருப்பார். Come on, just receive it. ரேகாந்தரலபா ஷெடடடடட போரியாந்தே மரேபா. எல்லா ரத்த சம்பந்தப்பட்ட காரியங்கள், எல்லாம் உடல் இருக்கிற எல்லா சோர்வான காரியங்கள் ஒரு புதிய பலன் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ ஷடடடடடட போரியாந்தே, ஒரு புதிய சுகம் கடந்து வரட்டும். Father, I speak blessings, favor, peace, provision, protection over your people, oh Father God. Father, we thank you for your hand of favor is upon them right now, Lord, in Jesus name. ஆண்டவரே, இந்த வாரம் ஆண்டவரே உங்களோட நன்மையும் கிருபையும் ஆண்டவரே அப்பா இவங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. We thank you for their lives, oh Lord.
We commit them into your hands, oh Father. We bless them in the name of the Father, the name of the Son and the Holy Spirit. And God, we give you all the glory and honor. We bless your name. Come on, all over the place, clap for Jesus. Come on, Jesus generation, clap for Jesus. Come on. Thank you, Lord. Amen. Amen. Thank you, church. உங்களுக்கு அப்படியாக ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் அப்படியாக நாங்கள் ஜெப ரூமில் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆவலோடு இருக்கிறேன். டீமோட ஜெபிக்கிறதுக்கு ஆவலோடு இருக்கிறேன். உங்களோட ப்ரேயர் ரூமில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென். Till then, take care. We love you so much. See you next week. Bye-bye. God bless you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் ஆன்லைன் ஸ்ட்ரீம். சர்ச் அப்படியே உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், இல்லை லைவ் சேனலில் இருக்கிற ஜூம் லிங்கை கிளிக் பண்ணலாம். உங்களோட நம்ம லீடர்ஸ் ஜெபித்துக் கொள்வார்கள். Till we see you next week. Bye.